வணக்கம். இன்னைக்கு நாம முடி உதிர்வையும் இளநரையையும் தடுக்கக்கூடிய ஒரு சிறந்த தைலத்தை தான் பார்க்க போறோம். அதாவது கூந்தல் தைலத்தை தான் பார்க்க போறோம். இந்த கூந்தல் தைலத்தை அன்றாடம் தலைக்கு தேய்க்கும் பொழுது தலையில ஏற்படக்கூடிய பலவிதமான நோய்கள் சரியாகும். அதாவது முடி உதிர்வு குறையும், பொடுகு தொல்லைகள் நீங்கும், தலையில ஏதாவது கட்டி புண் அந்த மாதிரி இருந்ததுன்னா அது எல்லாமே சரியாகும். அது மட்டும் இல்லாம தலையில ஏற்படக்கூடிய வழுக்கையும் குறைக்கக்கூடிய ஆற்றல் இந்த கூந்தல் தைலத்துக்கு இருக்கு. இந்த கூந்தல் தைலத்தை அன்றாடம் பயன்படுத்தும் பொழுது தூக்கமின்மை பிரச்சனை சரியாகும். கண் பார்வை அதிகரிக்கிறது மட்டும் இல்லாம உடல் உஷ்ணத்தையும் குறைக்கக்கூடிய ஆற்றல் நம்மளுடைய இந்த கூந்தல் தைலத்துக்கு இருக்கு. இந்த கூந்தல் தைலத்தை எப்படி செய்யலாம் அப்படின்றது பார்க்கலாம். ரொம்ப எளிமையா தயாரிக்கக்கூடியது தான் இந்த கூந்தல் தைலம். இந்த கூந்தல் தைலத்தை தயாரிக்கிறதுக்கு நம்ம மருதாணி ஒரு கையளவு எடுத்துக்கலாம். அதே மாதிரி செம்பருத்தி இலைகள் எடுத்துக்குவோம். இப்போ செம்பருத்தி இலை அப்படின்னு சொல்லும் பொழுது 5 இதழ் இருக்கக்கூடிய செம்பருத்தியினுடைய இலைகள் தான் நான் எடுத்துக்கிறேன். இதுதான் அதிகமான மருத்துவ குணங்கள் இருக்கக்கூடிய செம்பருத்தி இலை. இளம் இலைகளும் இல்லாம முதிர்ந்த இலைகளும் இல்லாம நல்ல பச்சையா இருக்கக்கூடிய இலைகளை நம்ம எடுத்துக்கிறோம். இதுவும் ஒரு கையளவு இருந்தா போதும். அதே மாதிரி கரிசலாங்கண்ணியும் ஒரு கையளவு நம்ம எடுத்துக்கிறோம். இப்போ கரிசலாங்கண்ணில 2 வகை இருக்கு. அதுல எது வேணாலும் நம்ம எடுத்துக்கலாம். இப்போ இந்த 3 இலைகளுமே பார்த்தோம்னா உடல் உஷ்ணத்தை குறைக்கக்கூடியது, அதே மாதிரி இளம் நரைய போக்கக்கூடியது, கூந்தல் வளர்ச்சிக்கு உறுதுணையா இருக்கக்கூடிய இலைகள். நரைமுடி இருக்கிறவங்களும் தொடர்ந்து இந்த எண்ணெயை பயன்படுத்தும் பொழுது அந்த நரைமுடி நிறம் மாறுறதையும் நம்ம பார்க்க முடியும். இப்போ இந்த தைலத்தை எப்படி பண்றது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ரொம்ப எளிமையானது அப்படின்னு நான் சொன்னேன். என்னன்னா இந்த 3 இலைகளையுமே நம்ம இப்போ அரைச்சு எடுத்துக்க போறோம். முடிஞ்சதுன்னா அம்மியிலையோ இல்லைன்னா நம்ம இடிச்சு எடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா மிக்சியில தேவையான அளவு தண்ணி மட்டும் சேர்த்துட்டு நம்ம அரைச்சு எடுக்கணும். அதாவது தண்ணி தெளிச்சுக்கிட்டாலே போதும், நல்லா கெட்டியா வேணும். இந்த மாதிரி நம்ம அரைச்சு எடுத்துக்கணும். இப்போ இந்த அரைச்சு எடுத்துக்கிட்ட விழுத நம்ம என்ன பண்ண போறோம்னா சின்ன சின்னதா இந்த மாதிரி பரப்பி நம்ம காய வைக்க போறோம். இது வெயில தான் காய வைக்கணும் அப்படின்ற அவசியம் இல்லை. நிழல்லையே நம்ம காய வச்சு எடுத்துக்கிட்டாலே போதும். இவ்வளவு மெலிசா இந்த மாதிரி தட்டி நம்ம காய வைக்கும் பொழுது என்னன்னா நமக்கு ஒரு நாள்லயே நமக்கு நல்லா காஞ்சு நமக்கு தயாராயிருக்கும். இந்த மாதிரி தயாரானதுக்கு அப்புறமா இதை சின்ன சின்னதா நம்ம பிச்சு எடுத்துக்கிட்டு இதை தான் நம்ம பயன்படுத்த போறோம். கூந்தல் வளர்ச்சியை அதிகரிக்கக்கூடிய தைலத்துக்கு தேவையான பொருட்கள் நமக்கு தயாரா இருக்கு. இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா செக்கில் ஆட்டின தேங்காய் எண்ணெய் எடுத்துக்க போறேன். இதுக்கு கண்டிப்பா செக்கில் ஆட்டின தேங்காய் எண்ணெய் தான் நம்ம எடுத்துக்கணும். ஏன்னா அதுலதான் முடி வளர்ச்சிக்கு தேவையான பல சத்துக்கள் இருக்கு. அடுப்புல வச்சு நம்ம சூடு ஏற்றும் பொழுது அதுல இருக்கக்கூடிய பலவிதமான சத்துக்கள், அதுவும் உயிர் சத்துக்கள் போயிடும். அதனால உயிர் சத்துக்கள் நிறைந்த இந்த எண்ணெயை இப்படியே நம்ம பயன்படுத்த போறோம். நான் எவ்வளவு தேங்காய் எண்ணெய் எடுத்துட்டு இருக்கேன் அப்படின்னு பார்த்தோம்னா கிட்டத்தட்ட ஒரு 3/4 லிட்டர் எடுத்துட்டு இருக்கேன். இந்த தேங்காய் எண்ணெயில நம்ம காய வச்சு எடுத்து வச்சிருக்கிற இலைகளை சேர்க்கலாம். இது நான் சின்ன சின்னதா நறுக்கி எடுத்துட்டு இருக்கேன். இதை இதோட சேர்க்கிறேன். இப்போ பார்த்தோம்னா இது எல்லாமே சேர்த்தாச்சு. ஒரு 3-4 மணி நேரம் கழிச்சு பார்த்தோம்னாலே லேசா அது இந்த காய்ந்த இலைகள்லேருந்து கொஞ்சம் கொஞ்சமா சாரெல்லாம் இறங்க ஆரம்பிக்கும். 10 மணி நேரம் கழிச்சு நமக்கு இந்த மாதிரி ஒரு மஞ்சள் நிறத்துல இருக்கும். அது மட்டும் இல்லாம அந்த சாறு அப்படியே இறங்குறது நமக்கு தெரியும். கொஞ்சம் கொஞ்சமா பார்த்தீங்கன்னாலே நல்லா தெரியும். கீழே இருக்கக்கூடிய அந்த காய்ந்த இலைகள்லேருந்து அப்படியே எண்ணெயோட கலக்கிறது நமக்கு தெரியும். இன்னும் கொஞ்சம் நேரம் கழிச்சு பார்த்தோம்னா நமக்கு அந்த ஒரு நல்ல அடர்ந்த மஞ்சள் நிறத்துல நமக்கு நிறம் மாறி இருக்கும். அதே ஒரு 2 நாள் கழிச்சு பார்த்தோம்னா நல்ல ஒரு அடர் நிறத்துல இந்த எண்ணெய் மாறி இருக்கும். 2-3 நாள் ஊறினதுக்கு அப்புறமா இந்த தேங்காய் எண்ணெயை நம்ம பயன்படுத்த ஆரம்பிச்சிடலாம். இந்த ஊறிய காய்ந்த இலைகள் அப்படியே இதோடய இருக்கலாம். மேல இருக்கிற எண்ணெயை நம்ம பயன்படுத்திக்கலாம். அடுப்புல ஏத்தாம உயிர் சத்துக்கள் போகாம எளிமையா தயாரிக்கக்கூடிய ஒரு சிறந்த கூந்தல் தைலத்தை தான் பார்த்தோம். இதை ஒவ்வொரு நாளும் தலைக்கு தேய்க்கும் பொழுது முடி உதிர்வு குறையிறது மட்டும் இல்லாம நல்ல அடர்த்தியான ஒரு கூந்தலையும் பெற முடியும். யார் யாரெல்லாம் இந்த எண்ணெய் பயன்படுத்தலாம் அப்படின்னா பிறந்த குழந்தையில இருந்து வயதானவர்கள் வரையும் எல்லாருமே பயன்படுத்தலாம். இன்னைக்கு நிறைய பேர் பார்த்தோம்னா காலையில எண்ணெய் வைக்கிற பழக்கமே கிடையாது. அவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா தூங்குறதுக்கு முன்னாடி நல்லா இந்த எண்ணெய் தலையில தேய்ச்சிட்டு படுத்துக்கலாம். காலையில எந்திரிச்சு அவங்க குளிச்சுக்கலாம். முடி வளர்ச்சியும் நல்லா இருக்கும். நல்ல ஒரு அடர்த்தியான கருங்கூந்தலும் கிடைக்கும். முடி உதிர்வு, இளம் நரை, வழுக்கை, பொடுகு, உஷ்ணம்னு பலவிதமான பிரச்சனைகளையும் போக்கக்கூடிய ஒரு சிறந்த கூந்தல் தைலத்தை தான் பார்த்தோம். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வீடியோ பயனுள்ளதா இருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலுக்கு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்கக்கூடிய அந்த நோட்டிபிகேஷன் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. என் ஆரோக்கியம், என் குடும்பத்தின் ஆரோக்கியம், என் சமூகத்தின் ஆரோக்கியத்திற்கான பயணம் இது. கைகோர்ப்போம், ஆரோக்கியத்திற்கு விதையாவோம். நன்றி.